வெல்கம் டு வைரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ராகேஷ் அண்ட் ஜெனி அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹாய் ஆரஞ்சு, வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. நம்ம சேனல் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட ஆட்ஸை ரோஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த வீடியோ என்னையே பிரமிக்க வச்சதுலாம் பாத்துக்கலாம். இந்த சிவன் ஒரு காதல் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? நம்ம சூர்யாவும் ஜோதிகாவும் நடிச்ச படம். அந்த படத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை கூட நம்ம வடிவேல் அண்ட் ஃபேமிலி வீட்டுக்குள்ள என்ட்ரா வரப்போ அப்படின்னு அச்சு புச்சின்னு ஓடி வந்து திறக்கும் தெரியுமா கதவை? அந்த குழந்தைய ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறப்போ பெரிய பொண்ணா ஆயிருச்சுல. அதுல இருந்து அவன் வேற லெவல் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணா இது? ஆமா ஆமா, நாட்ஸ்ல அப்படின்னு நம்மளே ஷாக் ஆகி இந்த பாப்பாவை பல நாளா பார்க்காம இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பாக்குறப்போ ஷாக்கிங்கா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம அப்ப குழந்தையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு சொல்லுமே. அந்த பொண்ணு சமீபத்துல ஒரு இன்டர்வியூல பார்த்த உடனே இந்த பேஸ் இந்த ரியாக்ஷன்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பட் வேறன்னு தாங்க தெரியல அப்படின்னு உத்து பார்த்தா அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. My favorite hero is Mahesh Babu. Obviously because he looks so good and everything. அட இந்த இன்டர்வியூலப்பா எடிட்டர் தம்பி சமீபத்துல இந்த பொண்ணு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்குது. பாவம் இவனே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ராஜா கருப்பு கலர்ல டி-ஷர்ட் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு குட்டியா ஒரு பொட்டு வச்சு பாக்குறதுக்கு பக்கா சவுத் இந்தியன் பொண்ணு மாதிரி இருக்கும். ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் யாரோ யூஎஸ்ல இருந்து டப்பிங் கொடுத்த மாதிரியே இருக்கும். இப்ப கிளியரா புரிஞ்சா? அந்த வீடியோவை போடு ராஜா. நமக்கு பார்க்கலன்னு சொல்லிட்டு தலையில இருந்து கால் வரைக்கும். Hi, my name is Avantika, and I was like, oh, okay, they want me to probably like do another or something. தமிழே வரலையே. பாத்தீங்களா இந்த பொண்ணு இன்டர்வியூ எடுக்கிறது ஒரு ஹாலிவுட் நடிகர் போல இருக்குது. அந்த அளவுக்கு இந்த அவந்திகா பாப்பா அவந்திகா கேர்ள் பாப்புலர் ஆகிட்டாங்க. நமக்கு தான் வரல. அதெல்லாம் சரி, இந்த பீஸ எங்க இருந்து நீ புடிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பொதுவாவே ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்ப்பதும் அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கப்போ ஒரு ட்ரெய்லர் திடீர்னு முன்னாடி வந்து நின்னுச்சு. என்னது இது அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறப்போ ஏகப்பட்ட பாப்பாக்கள் இந்த வீடியோல வந்துச்சு. ஒரு பாப்பாவை மட்டும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படின்ற ஆட் இருக்கு இல்லையா, அதுக்கு சஜஷன் வந்துச்சு. சரி என்னன்னா இது அப்படின்னு பார்த்தா நம்ம அவந்திகா அவர்கள் தமிழ்ல இருந்து தெலுங்கு போய் பாலிவுட் போய் இப்போ அங்க இந்த மீன் கேர்ள்ஸ் அப்படின்ற படத்துல ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காங்க. அதுவும் பயங்கர கிளாமரஸா ஒரு ரோல். அந்த பொண்ணா இது? என்ன இது ஹாலிவுட்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பாலிவுட் மூவிஸ் அண்ட் ஹாலிவுட் மூவிஸ் நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இது ஏன் பேசும் பொருளா இருக்கு அப்படின்னா அக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. சரி இதை நினைச்சு பெருமைதானே பண்ணோம். நம்ம ஃபார்ச்சூனர்ல நடிச்ச இந்த பொண்ணு ஹாலிவுட்டுக்கு போய் அங்க ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனை தொட்டிருக்காங்க. அப்படின்றப்ப கண்டிப்பா நீங்க பெருமைதான் படணும். நீங்க கேட்டாலும் நம்மள ஒரு சில பசங்களுக்கு அது மனசு ஏத்துக்க மாட்டேங்குது போல இருக்கு. இந்த பொண்ணை குழந்தையா பார்த்துட்டு திடீர்னு இப்படி ஒரு ரோல்ல பார்த்துட்டு அவங்களால அதுல இருந்து மீண்டே வர முடியல போல இருக்கு. அதனாலதான் ரோல் ரோஸ்ட் அப்படின்ற பேர்ல வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. Okay, girl, we won't want to check consent. No, I think like, look. இல்ல அங்கே வளர்ந்திருக்குமா? சரி நெக்ஸ்ட் ஆடுக்கு போவோம். இல்ல இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணி விட்டு அப்படியே சைடுல இன்னொரு டாப் ஓபன் பண்ணிட்டு அது என்ன மீன் கேர்ள்ஸ் அப்படிலாம் போட்டு பாக்குறதுக்கு ஒரு கேங் இருக்கும். அதெல்லாம் பண்ண கூடாது. பாக்குறதெல்லாம் பாத்துற வேண்டியது. நம்ம இந்தியன் ஆட் மட்டும் இல்லாம வேர்ல்ட் ஆட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 5 பிசா கூட லாஜிக் இருக்காது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த ஆட பாத்தீங்கன்னு வச்சுங்க, பால் குடுக்குற பசுமாடே காண்டாயி பச்சையா திட்டுற அளவுக்கு அந்த மாட்டோட சாபத்துக்கே உள்ளாயிட்டாங்க. அத நீங்களே பாருங்க. ஸ்ட்ராங்கா மில்க் பிஸ்கட். ஆமா, ஸ்கூல் விட்ட கிரவுண்ட் ஐயோ இது அப்படி இருக்கும். டியூஷன் விட்ட ஹோம்வொர்க். சோ எனக்கு தான் வேணும் ஸ்ட்ராங்கான மில்க் பிஸ்கட்னா அதிக பால் இருக்கணும்ல. அதிக பால் இருக்கிற சன்ஃபீஸ் சூப்பர் மில்க் பிஸ்கட். ஏமாத்துங்க. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. சரி இவங்களாவது வாயால மட்டும் தான் சொல்றாங்க இந்த பிஸ்கெட்ல நிறைய பால் இருக்குது அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிஸ்கெட் கம்பெனிக்காரங்க சொல்லி என்ன பண்றாங்க நீங்களே பாருங்க. பொங்கலுக்கு இது போதும். இந்த பால் பத்தாதே. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா. பிஸ்கெட் பொங்கல். அதையும் பொங்க வச்சானா பாரு.
என்ன பண்றது? ஆனா நம்ம சின்ன வயசுல இதெல்லாம் நம்பிட்டு ஆட இருக்கோம். பார்த்த இந்த மாடு எந்த அளவுக்கு ஏன் நம்மளே காண்ட போட்டிருப்போம். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இப்படி எல்லாம் பேசிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏண்டா கட்டு போட்டேன், அது பால் குடிச்சிட்டு இருக்கிறப்ப புடுங்கிட்டு போனீங்க. ஓகே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம மரத்துல கட்டி போட்டு என்னோட பாலை கறந்து அதுல தண்ணியையும் ஊத்தி மாடுதான் ஒழுங்கா பால் கறக்கல அப்படின்னு பச்சையா போய் சொல்லி தாய்மார்கள்ட்ட திட்டு வாங்க வச்சீங்க. அது கூட பரவாயில்ல. ஆனா பொங்கல் பொங்க பால் இல்லைன்னு சொல்லி பாலுக்கு பதிலா மில்க் பிக்கிஸ் எல்லாம் போட்டு அந்த பொங்கல் அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம நான் குடுக்குற பாலையும் அசிங்கப்படுத்தீங்களா? இனிமே எவனாவது பால் கறக்குறேன், பால் காயில் கறக்குறேன் வாங்கடா, மூஞ்சிலே சாணி போடுறேன். இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ அடுத்த ஆட் எப்படி வரும் நான் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டுல ஃபுல்லா மழை, வெள்ளம், புயல் இப்படின்னு பயங்கரமா பரபரப்பா போயிட்டு இருக்குது. அப்போன்னு பார்த்து ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா வீட்டு வாசல்ல ஃபுல்லா தண்ணி, அதனால காலையே வெளியே வைக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப குழந்தைக்கு பால் கொடுக்கணும்ல, அந்த குழந்தையோ தாய்ப்பால் குடிக்கிற வயசை தாண்டி போயிடுச்சு. அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் என்ன பண்றான், கிச்சனுக்குள்ள போய் கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில அப்படியே அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு டம்ளர்ல எடுத்து ஊத்துறான். ஊத்துறப்போ கூழ் மாதிரி அதை கெட்டியா தானே ஊத்தணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா சும்மாவே அசந்து போற மாதிரி டைடு பவுடர் போட்டு வாஷ் பண்ண மாதிரி பால் பழ 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 பழன்னு ஊத்துது டம்ளர்ல. ஏன் தெரியுங்களா? இது என்ன ஆடு? எது பாலா? இல்ல யோசனை. இது போயிட்டு இருக்கப்பதான் நம்ம அங்கிள் வந்து சொல்றாரு, பிரிட்டானியா மேரி கோல்ட் பிஸ்கெட் பசுவுக்கு தெரியாமல் பால் கறக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு சுத்தியால் அடிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டதுதான் இந்த பிஸ்கெட். டின் 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 அப்படின்னு. உனக்கு பிடிக்கலன்னா காசு வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி யார்கிட்ட கிடைக்காது. சத்யா போனா சத்யால போன் வாங்கணுமா? இந்த பொண்ணு பேசுமா? ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க சார். சத்யாவில் மொபைல் வாங்கி நல்லா பேசுங்க. நான் விளம்பரம். ஏன் வசந்தன்கோ பூர்விகாலாம் வாங்கினா அசிங்க அசிங்கமா தான் பேசணுமா? உங்கள்கிட்ட வாங்கினா மட்டும்தான் நல்லதே பேசுவாங்களா? சரி அது கூட பரவாயில்ல. சீரியல்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் நைட் முத்த காட்சிகள்லாம் வருதுன்னு சொல்லி விளம்பரத்தை பார்க்கலாம்னு வந்தா இங்கேயும் பேசலாம் பேசலாம்னு சொல்றாங்களே தவிர்த்து இவங்களோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் பாக்குறப்போ ரெண்டு பேரும் பேசிக்க போற மாதிரி எல்லாம் தெரியல. ஏதோ வீடியோ கால் பண்ண போற மாதிரி தான் தெரியுது. ஏதோ போட்டோ அனுப்பேன். அனுப்பு ப்ளீஸ், பார்த்து டெலிட் பண்ணிடுவோம். உடனே டெலிட் பண்ணிடுறேன். பிகாஸ் அந்த அங்கிளாவது பரவாயில்ல. இந்த பொண்ணை பாருங்களேன், நல்லா பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வளையறாங்க. அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நீங்களே சொல்லுங்க, இவங்க பேசிக்க போற மாதிரியா தெரியுது? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? உனக்கே இந்த டவுட் அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படியே இந்த ஆட்ல லெஃப்ட்ல இருக்க இந்த அங்கிளோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன். நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்பொடி விளம்பரத்துக்கு வர்ற மாதிரியோ பல்ல காமிச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த பொண்ணு நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து பாருங்க. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாச்சிருக்கி, இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. மேகியா? இந்த மேகியில கலாய்க்கிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். ஷார்ட்டா முடிச்சிடுறேன், கேட்டுங்க. மேகி நூடுல்ஸ் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி இதை தயாரிக்கிற நெஸ்லேவே ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான நூடுல்ஸ் நீங்களும் சரி உங்க குழந்தைங்களும் சரி அவாய்ட் பண்ணுங்க. நானா இதை சாப்பிடறதை ஸ்டாப் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 6-7 மாசம் ஆயிருக்கும். 6 மாசம். ஃபாஸ்ட் ஃபுட்ல எல்லாம் போடுற ரொம்ப நூடுல்ஸ் நாளே. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடாமா. சோ தயவு செஞ்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க அவாய்ட் பண்றீங்களோ இல்லையோ உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. சரி இது ஒரு குட்டி அட்வைஸ் தான். ஏன்னா அட்வைஸ் மட்டுமே பண்ணி ஒரு வீடியோ போட்டா சத்தியமா யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால இப்படி ஒரு அட்வைஸ் நடுவுல சொல்லி வச்சிருக்கோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி இந்த ஆட பத்தி உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட கமெண்ட் சொல்ல போறதுக்கு முன்னாடி இந்த ஆடோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு இந்த ஆடோட டியூரேஷனே அந்த சாரி ஆன்டி பேர் என்ன? ஸ்பெஷலா பண்ணி அத பார்த்து வியந்து போய் நம்ம பசங்க இந்த ஆன்டி யாருன்னு கேட்டா கூட பரவாயில்ல. அதென்ன மாட்டீங்கடா? சேர்ந்து மேகி நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பசங்க அந்த ஆன்டி வெரியன் அந்த ஆன்டியோட பேரை கேட்டு எப்படியாவது பிராக்கெட் போடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அட பாவிகளா. சரி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கு. அதெல்லாம் இந்த ஒரு வீடியோல பார்த்து முடிச்சிட முடியாது. பிகாஸ் இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஊர் ஆளுங்களே பயங்கரமான கில்மான்சி ஆட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கப்பா. கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அங்கேயும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணா மட்டும்தான் மக்கள் பாக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டே அப்பப்போ கொம்பனை ஊருக்குள்ள இறக்கி விட்டுறாங்க. பட் கவலைப்படாதீங்க, நம்ம சேனல் முழுக்க 6 இருந்து 60 வரை அனைவரும் பார்க்கும் ஒரு குடும்ப சேனல். அப்படி இருக்கிறப்போ நாமளே அதை ஃபில்டர் மட்டும் பண்ணாம கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் எல்லாம் கொடுத்துருவோம். சோ நீங்க நம்பி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராகேஷன் ஜெனி 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் போட்டு உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.
ஓகே. சூப்பரா இருந்துச்சு வீடியோ. அந்த சின்ன பொண்ணு அது யாரு? அந்த ஏதோ ஒரு இதுல வரும்னு நெனைக்கிறேன். ஆயில் விளம்பரத்துல வரும். ஆமா. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் நம்ம எப்போ ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது. ஆமா. அம்மா சமைச்சது லைட்டா தான் இருக்கும். ஆமா, அதான் ஆமா. அந்த விளம்பரம் தான். அது ரொம்ப பழைய ஆட். எனக்கு தெரிஞ்சு நம்ம 11த், 12த் அந்த டைம்ல வந்த இதா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு ஃபாரின்ல கூட ம். செட்டில் ஆயிருக்கலாம். இல்ல அங்க அதான் இவங்க நெறைய படிச்சிருக்கலாம். படம்லாம் நடிச்சு எனக்கு தெரிஞ்சு அங்க அப்படியே போயிருப்பாங்க. ஆமா, ஆமா, ஆமா. பேசுறதுலயே தெரியுது. ம். இங்க இருந்து இப்படிலாம் பேச முடியாது. அதே மாரி அந்த ஜில்லுன்னு ஒரு காதல் பொண்ணும், அந்த பொண்ணும் அந்த ஃபோட்டோலாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அது பெரிய பொண்ணா ஆனதெல்லாம் நானே பார்த்துருக்கேன் நெறைய. ஆனா இவ்வளவு குண்டானத நான் பார்க்கல. நான் இப்பதான் இல்ல, இல்ல. பார்க்கிறேன். நார்மல் இப்படிதான் இருக்கும் அது. ஆஹா. குண்டெல்லாம் கிடையாது. நார்மலா தான் இருக்கு. ஓஹோ! நல்லா இவரு பிக் பாஸ்ல தான் சுத்திட்டு இருப்பாரு. இவரு எப்படி ஃபாரின் வரையும் போய் பார்த்துட்டு வந்தாருன்னு தெரியலையே. யாரு? ஹாலிவுட்டுக்குலாம். அது ஏதாவது வீடியோ பார்த்துருப்பாங்க. அத வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்